இந்த கட்சியை வீழ்த்தணும், கூட்டணி அமைக்கணும். மக்களுக்குள்ள விழிப்புணர்வு, அரசியல் தெளிவு, புரிதல் ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும்னு. திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும், திமுக ஒரு தலைமை பிஜேபியை வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல. மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருந்தது. டேய் இவங்களை ஒழிக்கணும்னு நினைச்சா ஒழிப்பான், வேணாம்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை, அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறான். மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான். பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிடணும். அவன் என்ன சொல்றான், சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணில் தண்ணி கொடுத்து தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேல வாங்க முடியல சார், பிஞ்சு ரத்தமா ஓடுது. மண்ணா என்னால முடியல, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீ ஆட்சி ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யார வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்ட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு இப்படி ஒழிப்பீங்க, அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு இப்படி அனுப்பிங்க. ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? அப்பப்ப கிளம்பும். அதெல்லாம் நீங்க இங்க வந்துங்க. ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க. வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க. வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் உங்க வெற்றி இருக்கு. இப்போ ஒரு திரைப்புகழ் படக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்கு, டக்குன்னு வெளிச்சம் இருக்கு. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம். உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறதுனா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட மக்கள், என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லுது. என்ன காட்டுட்டா உங்களுக்கு? காட்டுட்டா? பத்திரிகையில், தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதில் தான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்பவும் கூட அதுதான். இதனால வர்றது பிரச்சனை இல்லை. எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க? மாற்று. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று? கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை? திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய், அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை விட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுவா? எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரவாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை.